ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்தாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த அடி எப்படி போடுறது, ஃபஸ்ட் ரவுண்ட் எப்படி போடுறது அப்படின்னு போட்டு காமிச்சேன். இந்த வீடியோவில் இன்னொரு கலர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் கீழே வந்துட்டு பேஸுக்கு வந்துட்டு 3.5 mm ஹூக் யூஸ் பண்ணி போட்டேன். சுத்துக்கு வந்துட்டு நான் 4 mm ஹூக் யூஸ் பண்ணி போடுறேன். பாருங்கள் கலர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போது இது ஃபஸ்ட் ரவுண்ட் நான் முடிச்சாச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சு ஸ்லிப் நாட் போட்டு சரி, அது பாருங்கள் ஸ்லிப் நாட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட் ரவுண்ட் இங்கே கரெக்டாக கொண்டு வந்தாச்சு. இந்த செயின் போட்டோம் இல்லையா, அந்த செயினுக்கு மேலே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு. இதில் இங்கே போயிட்டு இப்படி போட்டு இழுத்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. போட்டு ஒரு செயின், இதுதான் செகண்ட் ரவுண்ட். இந்த செயின் போடுறோம் இல்லையா, அந்த செயினில் நீங்கள் இப்படி மார்க்கரை போட்டு வச்சுக்கோங்க. மார்க்கர் இதாக இருக்கணும்னு இல்லை, பின்னூசி இருந்தாலும் நீங்கள் பின்னூசி போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த இடம் வந்து திருப்பி உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக அது போட்டு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போது இங்கே முடிஞ்சது. இப்போ அடுத்தது, அதாவது நான் என்ன எப்படி போட போகிறேன்னா, 7 க்ரீனும் 1 ரெட்டும், 7 க்ரீன் 1 ரெட், 7 க்ரீன் 1 ரெட் அந்த மாதிரி வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஆனால் ரெட்டு அங்கே ஆரம்பிக்கும் போது தான் வைக்கணும்ட்டு இல்லை, ஸ்டார்டிங்லேயே ரெட்டு வச்சிடணும். பாருங்கள், இந்த ஒயரில் கொஞ்சம் பிசுராக இருக்குது. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஒயர் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பேஸ் இருக்கா. இப்போ இந்த நரம்பு வந்து நம்ம பின்ன இந்த நரம்பு அப்படியே தனித்தனியாக வரப்போ நமக்கு இது கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இது கொஞ்சம் லென்த் வரைக்கும் இதை கட் பண்ணி விட்டுறலாம். ஆனால் இந்த ஒயரை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இதை நான் கட் பண்ணி விட்டுறேன் இல்லைங்களா. இந்த ஒயர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த கைப்பிடியெல்லாம் தைப்போம் இல்லையா, அப்போ வந்து இந்த ஒயரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயரெல்லாம் த்ரோ பண்ண வேண்டாம், எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த ரெட் இருக்குங்களா, ரெட்டை எப்படி பிடிச்சிக்கிறேன், ரெட்டை இப்படி கையில் பிடிச்சிக்கிறேன். நல்லா பாருங்கள், இப்படி வளைச்ச மாதிரி பிடிச்சிக்கிறேன். இங்கே சாரி, இப்போ வளைச்ச மாதிரி பிடிக்க வேண்டாம். இப்போ இப்படி கீழே வச்சுக்கலாம். இப்போது அங்கே தெரியுதா, இப்போது இப்படி கீழே மட்டும் இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ரெட்டையும் க்ரீனையும் ஒரே மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த ரெட்டு வந்து இந்த க்ரீனுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி. பாருங்க, ஃபஸ்ட்டு இதில் 2 லூப் விட்டுட்டேன்னா அப்புறம் இந்த ரெட்டை இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு இந்த லூப் வழியாக க்ரீனை இழுக்கிறோம். மறுபடியும் பாருங்கள், இந்த வழியாக எப்பவும் போல் மேலே போட்டு அந்த ரெட் கலரை உள்ளேயே வச்சுட்டு வரோம். மொத்தமாக 7 போட்டு ஒரு ரெட், 1 2 3 4 5 6 7 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணல. நல்லா பாருங்கள், நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு 1 2 3 4 5 6 போட்டு 7 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு லூப்பில் மட்டும் வச்சுட்டு நல்லா பாருங்கள், இந்த லூப்பில் நம்மளுக்கு எந்த கலர் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கோ, இப்போ இந்த லூப்பில் இந்த கலர் ஃபஸ்ட்டில் இருக்கா, அப்போது ஃபஸ்ட்டு இல்லாட்டி லாஸ்ட் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லூப்பில் இந்த கலர் ஃபஸ்ட்டாக என்ன கலர் இருக்கோ அதுதான் மேலே வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன கலர் இங்கே இருக்கோ அதுதான் நம்மளுக்கு மேலே தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்தது 7க்கு வந்து 7 க்ரீன் போட்டு 1 ரெட் போடணும். இப்போ ரெட்டு நான் இழுக்கிறேன். பாருங்கள், இப்போ என்ன கலர் இருக்குன்னு க்ரீன் தான் இருக்குது. இப்போ ரெட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லூப்பில் இருக்குது. இப்போ பாருங்கள், அடுத்தது இப்படி இப்படி இழுத்துட்டு இப்போ ரெட்டையே இழுக்கக்கூடாது நம்ம, ஏன்னா ரெட்டு நம்ம 1 தான் போட போகிறோம். 1னா ஒரு டைம் இருந்தால் போதும். பாருங்கள், அவ்வளோதான், ஒரு ரெட்டு போட்டாச்சு. அவ்வளோவே தாங்க. பாருங்கள், ஒரு ரெட்டு வந்துருச்சு. ஒயரையும் உள்ளே வச்சாச்சு. பாருங்கள், அடுத்தது இன்னொரு டைமும் போட்டு காமிக்கிற பாருங்கள். இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாக அப்படி தான் வரும். பாருங்கள், சுற்றியாச்சு. இந்த ரெட்டை நம்ம உள்ளேயே தான் வச்சுட்டு வரோம். 1 2 3 4 5 6 7க்கு நம்ம எடுத்துடுறோம். ஏன்னா நம்ம 7 தான் க்ரீன் போடணும். 7 வரைக்கும் கவுண்ட் விட்டு எடுத்துகிட்டு இந்த ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெட்டை வந்துட்டு இந்த 2 லூப் வழியாக இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு பக்கத்தில் விட்டு அந்த ரெட்டவே இழுத்துட்டு 1 டைம் தான் வேணுங்கிறங்காட்டிக்கு ரெட்டை இழுக்காமல் க்ரீன் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். பாருங்க, அடுத்தது க்ரீன் கரெக்டாக வந்துருச்சுங்களா. 1 2 3 4 5 6 7 போட்டு ஒரு ரெட், 7 க்ரீன் கலரில் போட்டு ஒரு ரெட் கலரில் போடணும். அவ்வளோதான். இந்த ரவுண்டு ஃபுல்லாக அப்படி தான். நான் இன்னொரு டைமும் போட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்கு க்ரீன் ஒயர் ரெட் ஒயர் ஏதாவது பின்னாடி வந்தால் தெரியுதான்னு பாருங்கள். எதுவுமே தெரியாது, ஏன்னா உள்ளே அப்படியே மறைஞ்சிட்டே வரும். இது வந்து அந்த இது போடும்போது இதுவும் அந்த பிசுராக இருக்கிறதும் மறைஞ்சிடும். இப்போ எதுவுமே உங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா. அடுத்தது இப்போ பாருங்கள், இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன். 1 டைம் போட்டாச்சு. 2 3 4 5 6 7th டைம் போடும்போது இப்படி எடுத்துடுறோம். எடுத்துட்டு அந்த ரெட் கலர் எடுத்து போடுறோம். நல்லா இழுத்து விட்டுக்கிறோம். திருப்பி அடுத்ததில் விடுறோம். அந்த ரெட்டை இழுத்துக்கிறோம். திருப்பியும் அந்த க்ரீனை இழுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க. இது இவ்வளோ சிம்பிளானது தான். இந்த ரவுண்டு ஃபுல்லாமே நம்மளுக்கு இதுதான் கவுண்ட். 1 2 3 4 5 6 7 க்ரீன் போடுறோம், ஒரு ரெட் போடுறோம், 7 க்ரீன் போடுறோம், ஒரு ரெட் போடுறோம். எல்லாமே சிங்கிள் க்ரூஸே தான் ஃபுல்லாக
இதே தான் இந்த ஃபஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாக போட போகிறாங்க. இந்த கூட வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பிகினஸாக இருக்கீங்க, அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய டிசைன் எதாவது போட்டால் பிகினஸ்க்கு வந்து கஷ்டமாக இருக்குங்கிறக்காட்டிக்கு இது சிம்பிள் டிசைன் போடுறேன். ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டிசைனை வச்சு நீங்கள் கற்று பழகின பிறகு அடுத்தது வேறு பெரிய டிசைனாக போடலாம். அது மட்டும் இல்லாமல் மயில், தாஜ்மஹால், அப்புறம் மான், அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. எல்லா டிசைன்ஸும் நான் ஒன்று சொல்லித்தரேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னோடய வீடியோக்கு வந்து இவ்வளோ நாள் வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு நிறைய கமெண்ட்ஸில் எதுவுமே வந்ததில்லை. ஆனால் இப்போது இந்த ஒரு 2-3 வீடியோஸ்க்கு வந்து எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் வருது. அப்புறம் நான் கிளாஸ் எடுக்கிறது வந்து நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணுறது தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணுது. இன்னும் உங்களுக்கு நிறைய நான் கற்றுத்தரேன். எனக்கு அந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி மேலே மேலே எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய பலவிதமான டிசைன்ஸ் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அந்த ஃபஸ்ட் அந்த ரவுண்ட் முடிச்சுட்டு ஃபினிஷிங் பாயிண்ட் வந்துட்டேன். பாருங்கள், மார்க்கர் இங்கே வச்சுருக்கேன். மார்க்கர் எடுத்துட்டு நான் என்ன சொன்னேன், கரெக்டாக அந்த மார்க்கர் போட்டு வச்ச இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடக்கூடாது. அந்த மார்க்கருக்கு அடுத்த ஸ்டிச்சில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ இந்த ரோ முடிஞ்சிச்சு. இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. ஸ்லிப் ஸ்டிச் போட்டது இந்த ரோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ அடுத்த ரோ வந்து எப்படின்னா பாருங்கள், அடுத்த ரோ நான் வந்து இது கவுண்ட் இது வைக்கல. நீங்கள் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 வைங்க. 1 2 3 4 5 6 7 மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 வைங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 8னா 8 16 ரோ உங்களுக்கு லைன் இந்த இது போடுறீங்களே, இந்த ரோ போடுறீங்களா, இது வந்து ஒரு 40 48 வைங்க. நான் இப்போ 48 வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி டிசைன் என்ன டிசைன் போடுறீங்களோ அது டோட்டலோட கவுண்ட்டு நீங்கள் அப்படியே மல்டிபிள்ஸாக வச்சு வைக்கணும். இப்போ அடுத்து இந்த ஸ்டெப் பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் இந்த இங்கேருந்து கவுண்ட், அதாவது இதுக்கு 1 2 அந்த மாதிரி கவுண்ட்டு பாருங்கள். இது அடுத்த இது பாருங்கள். இங்கே மார்க்கர் போட்டு வச்சுக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஃபுல்லாக க்ரீனே போட்டு வரேன். இப்போது இந்த ஸ்டிச்சுக்கு மேலே, அதாவது இந்த ஸ்டிச்சுக்கும் இந்த இங்கே வந்து நம்மளுக்கு ரெட் வரணும். இது நம்ம லைன் கவுண்ட்டை விட இந்த ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கவுண்ட்டில் போடணும். பாருங்கள், ஒரு ரெட்டு போட்டேன். ஒரு ரெட்டு போட்டாச்சு. இந்த கீழே இருக்கிற இந்த கவுண்ட்டு இதுதான் நம்மளுக்கு கவுண்ட்டு. இப்போ இந்த ரெட்டுக்கு மேலே பாருங்கள், ஒரு ரெட்டு 2 க்ரீன் வந்துட்டு அதுக்கு அடுத்தது ஆப்போசிட்டாக ஒரு ரெட்டு. இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு கூட அந்த ஃபினிஷிங் முடிச்சுட்டு வரங்காட்டி அந்த ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து நம்ம கவுண்டிங் வைக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து நீங்கள் இந்த ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா, ஒரு ரெட்டு போட்டோம்னா அந்த ரெட்டுக்கு கிராஸாக ஒரு ரெட்டு, இந்த ரெட்டு இந்த லைனில் இருக்குன்னா பக்கத்து அந்த இதில் மேலே ஒரு ரெட் வரணும். அப்புறம் 2 க்ரீன் தள்ளி ஒரு ரெட் வரணும். இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி போட்டுருங்க. சரிங்களா? அப்போ அடுத்தது வரும்போது நம்மளுக்கு எப்படி இப்போ கவுண்ட் வந்து கரெக்டாக வருவாங்க. 1 2 3 4, அதாவது 5 க்ரீன் வரணும், ஒரு ரெட்டு 1 2 3 4 க்ரீன் வரணும், ஒரு ரெட் வரணும், அப்புறம் 2 க்ரீன் வரணும், ஒரு ரெட் வரணும். பாருங்கள், 4 க்ரீன், அதாவது க்ரீன் வந்து 4 க்ரீன்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஃபஸ்ட் ரோவில் வந்து ஒரு ரெட்டு போட்டிருக்காங்களா, அந்த ரெட்டுக்கு மேலே 2 க்ரீன், ஒரு ரெட்டு, இந்த சைடு ஒரு ரெட் வரணும். இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு இங்கே கணக்கு வச்சுக்கோங்க. பின்னாடி வரதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த இதிலே கணக்கு வந்துடும். பாருங்கள், 1 2 3 4 க்ரீனு, ஒரு ரெட்டு, திருப்பியும் 2 க்ரீனு, ஒரு ரெட்டு. இவ்வளோதானே கவுண்ட்டு. பார்த்துக்கோங்க, 4 க்ரீனு, ஒரு ரெட்டு, 2 க்ரீன், ஒரு ரெட்டு, 4 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 க்ரீன், ஒரு ரெட்டு, 2 க்ரீன், ஒரு ரெட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது இங்கே வந்து ஸ்லிப் நாட் கொடுக்குறோம். இந்த ஸ்லிப் நாட் வந்து சிலர் கரெக்டாக இதிலேயே கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் இதை தாண்டி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த பெண்டிங் இதில் வந்துட்டு இந்த இடத்துல வரும்போது நீங்கள் வந்து எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதிலேயே கொடுத்தாலும் சைஸ் இது மாறாது, இங்கே கொடுத்தாலும் சைஸ் மாறாது. ஏன்னா இது வந்து நீங்கள் நம்ம லாக் பண்ண போகிறது தான், ஒரு இதை லாக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதனால் இங்கே எதுவும் மாறாது. அதனால் இது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஸ்டிச்சஸ் கவுண்ட் வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இங்கிருந்து கவுண்ட் வரதுனா நீங்கள் கூட பெர்ஃபெக்டாக போட்டிங்கன்னா தான் கவுண்ட் வருது. பாருங்க, 1 2 3 4 க்ரீன், ஒரு ரெட், 2 க்ரீன், ஒரு ரெட். ஆனால் நான் இங்கிருந்து கணக்கு பண்ண மாட்டேன். நான் வந்து இந்த ரோ இங்கே இருக்குன்னா இதுக்கு மேலே கவுண்ட் பண்ணுவேன். இதுக்கு மேலே எனக்கு வந்து இந்த கிராஸாக ஒரு ரெட் வரணும், 2 ஸ்டிச்சை தாண்டி ஒரு ரெட் வரணும். அதனால் இங்கே மட்டும் நான் ஃபுல்லாக க்ரீன் போட்டு எனக்கு தகுந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் இங்கே வர கவுண்டிங் வச்சுக்கோங்க. இங்கே கவுண்டிங் கரெக்டாக வரும். நம்மளுக்கு 4 க்ரீன், ஒரு ரெட், 2 க்ரீன், ஒரு ரெட், அதாவது 4 1 2 1 அதான் கவுண்ட். அப்போ இங்கே பாருங்கள், அடுத்தது காமிக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 போடும்போது இந்த ரெட் கலர் ஒயர் எடுத்து இதில் போட்டணும். போட்டுட்டு ஒரு ரெட் போட்டாச்சு, அவ்வளோதான். போட்டுட்டு க்ரீன் பார்த்துக்கோங்க. 1 டைம்
2 டைம், அப்புறம் அடுத்த டைம் ரெட் வந்துடணும். வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரெட்டும் கிராஸாக வரணும். அதை மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் 2 தள்ளி ஒரு ரெட் வரணும். அது நம்ம எப்படி போட்டோம், 4 க்ரீன் ஒரு ரெட்டு, 2 க்ரீன் ஒரு ரெட்டு. இதான் அந்த ரோ ஃபுல்லாக இப்படி தான் போட போகிறோம். கீழே இருக்கிற ரெட்டுக்கு இந்த இது கிராஸ் வந்து கரெக்டாக இங்கே மேலே வரணும். அதை கணக்கு பண்ணிக்கோங்க. பார்த்து அந்த கணக்கு வச்சிட்டோம்னா நம்ம போடலாம். இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு இது சிம்பிளான டிசைன் தான். அதாவது 2 கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். சில கூடைகள் வந்து 3 கலர் 4 கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த மயில் இதெல்லாம் போடும்போது நம்ம வந்து 2-3 கலர் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணோம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு 2 கலர் எப்படி இது பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இனி அடுத்த ரோவில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டோட்டலாக நம்ம வந்து இதில் வந்து ஒரு டிசைன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து டோட்டலாக 2, 3, 4, 5, 6, 7 ரோஸ் போட போகிறோம். அந்த 7 ரோஸ் தான் திருப்பி ரிப்பீட்டாக போட போகிறோம். அந்த 7 ரோஸ் மட்டும் நான் எப்படின்னு காமிச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து கலர் உங்களுக்கு மாற்ற தெரியும். இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச இப்போ நான் போடுற டிசைன் எனக்கு இது போடுற கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சும்மா பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். அதாவது 3 ரெட்டு, அதாவது 3 ரெட்டுனா 3 ரெட் வந்து ஒரே பாக்ஸ் வந்து 3 ரெட், அப்புறம் வந்து க்ரீன் 3 க்ரீன் 3 க்ரீன் 3 க்ரீன் அந்த மாதிரி 5 ஆனால் எப்படி 3 கலர் பாக்ஸ் எடுத்தோம்னா ஒன்றா நீங்கள் 3 எடுத்தீங்கன்னா ரோஸும் 3 ரோஸ் இருக்கணும், காலமும் 3 காலம் இருக்கணும். 5 ரோஸ் எடுத்தோம்னா 5 காலம் இருக்கணும். அதாவது பாக்ஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கலர் கரெக்டாக இருக்கணும். அதாவது நம்ம எவ்வளோ வந்து இப்படி ரோஸ் எடுக்கிறோமோ அதே மாதிரி காலம்ஸும் கரெக்டாக வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக இதே தான். அதாவது 4 க்ரீன் போட போகிறோம், 1 ரெட் போட போகிறோம், 2 க்ரீன் போட போகிறோம், 1 ரெட் போட போகிறோம். அதான் ஃபுல்லாக இந்த ரோ ஃபுல்லாக தான் போட்டு முடிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. அடுத்த ரவுண்ட் பாருங்கள். அடுத்த ரவுண்ட் கரெக்டாக ஸ்லிப் இதுக்கிட்ட வந்துட்டு நான் பாருங்கள், இந்த ரோ முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போது மார்க்கர் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த மார்க்கர் வச்ச இடத்துல ஸ்லிப் நாட் போடுறேன். ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த ரோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த ரோ எப்படி போட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதில்ல. இந்த ரோ எப்படி போட்டேன், ஒரு 4 க்ரீன் 1 ரெட்டு, 2 க்ரீன் 1 ரெட் போட்டோம். அடுத்தது வந்து டோட்டலாக 6 போட போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஃபஸ்ட் இதுக்கு நான் இந்த கவுண்டை வைக்க சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே நம்மளுக்கு 6 ரெட் வரணும். 1 2 3 4 5 6. அப்போ இங்கேருந்து 6 ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம 3 க்ரீன்ஸ் போடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்லிப் நாட் போட்டதையும் ஒரு செயின் போட்டுக்கணும். ஒரு செயின் போட்டுட்டு 3 க்ரீன் அந்த செயினுக்கு நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், இங்கேருந்து வரணும் 6 1 2 3 4 5 6. அப்போ இந்த இடத்துக்கு அப்போ 2 க்ரீன்ஸ் போடுறேன். இந்த இடத்துக்கு நம்மளுக்கு கவுண்ட் நான் ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு கவுண்ட் வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் இங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு கரெக்டாக 6 வரணும். 1 2 3 4 5 6. இங்கேருந்து ரெட் கலர் வரணும். பாருங்கள், கண்டினியூஸாக ரெட்டு தான். 1 2 3 4 5 6. கரெக்டாக இதுக்கு மேலே 6 வந்துருச்சு. 6 வந்ததையும் க்ரீன் போட்டுருங்க. இந்த லைன் அந்த லைனோட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு 6 வரணும். 1 2 3 4 5 6. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ க்ரீன் வரணும், 2 க்ரீன் அப்புறம் 6 ரெட்டு. அதாவது 2 க்ரீன்ஸ் 1 2 க்ரீன்ஸ் வந்தாச்சு. அடுத்தது 6 ரெட்ஸ் வரணும். 1 2 3 4 5 6. ஓகேங்களா? எப்படி போட்டிருக்கேன், 6 ரெட்டு போட்டிருக்கேன், 2 க்ரீன்ஸ் போட்டிருக்கேன். 6 ரெட்டு 2 க்ரீன்ஸ், 6 ரெட்டு 2 க்ரீன்ஸ் அந்த மாதிரி வரணும். இது உங்களுக்கு ஈஸியான டிசைன் தான். நீங்கள் இப்படி ஒயரை விட்டு பழகுறீங்க. ஏன்னா இங்கெல்லாம் கண்டினியூஸாக ஒரு ஒயர் விட்டு போட்டிருப்போம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மாறி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த லைன் வந்து உங்களுக்கு சீக்கிரம் போடலாம். 6 இது போட்டு 6 ரெட்டு போட்டு 2 க்ரீன் போடணும். அவ்வளோதான். ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் பழகிற கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே நிறைய டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு கோலம் மட்டும் நல்லா போட தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை வச்சு நிறைய க்ரியேட் பண்ணலாம். பாருங்கள், 1 2 க்ரீன்ஸ் போட்டேன். அடுத்து 6 ரெட்டு. 1 2 3 4 5 6. கரெக்டாக போன ரவுண்டில் எங்கே ரெட் இது முடித்தோமோ அதே இது இங்கே ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த ரெட்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணோமா, அதாவது ஒரு 4 க்ரீன் போட்டோம், 1 ரெட் போட்டோம், 2 க்ரீன் போட்டோம், 1 ரெட் போட்டோம். இந்த மாதிரி போன ரவுண்டு போட்டோமா, அந்த ரவுண்டுக்கு மேலே அந்த க்ரீனுக்கு மேலே கரெக்டாக 6. இந்த ரெட்டுக்கு மேலே கரெக்டாக 6. இந்த 6 கவுண்ட் வச்சுக்கணும். அதாவது இதுக்கு ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் இதுக்கு மேலே 1 2 3 4 5 6 கவுண்ட் வச்சுக்கணும். செகண்ட் லைனில் போடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் 2 க்ரீன் 6 ரெட் அந்த மாதிரி தெரிஞ்சிடும். இது ரோ ஃபுல்லாக அப்படி தான். ஆனால் இந்த ரெட்டுக்கு மேலே தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நிற்கணும். தெரியுதுங்களா? இந்த 6 வந்து இந்த ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக நிற்கணும். ஓகேங்களா? இந்த ரவுண்டு ஃபுல்லாக இதே போல் தான். முடிச்சாச்சு. உங்களுக்கு அடுத்த ரவுண்டு அதே தான். 2 க்ரீன் 6 ரெட், 2 க்ரீன் 6 ரெட் போட போகிறோம். ஆனால் இதில் ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, பாருங்கள், ஸ்டார்டிங் கவுண்ட் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங் எப்போ கவுண்ட் பண்ணக்கூடாது. இந்த ரோ வந்து எப்படி வருதுன்னா, நம்ம ஆல்ரெடி முன்னாடி ரோவில் வந்து 1 2 3 4 5 6 இந்த 6 போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 6க்கு மேலே அதாவது இந்த ரெட்டை விட்டுட்டு இந்த ரெட்டுக்கு மேலே, அதாவது ஃபஸ்ட்டு ரெட்டு மேலே க்ரீன் வரணும். அப்புறம் இங்கே வந்து இந்த க்ரீன் மேலே ரெட் வரணும். பாருங்கள், அதாவது ஒரு கிராஸாக போகிற மாதிரி. இந்த ஃபஸ்ட் ரெட் மேலே ஒரு க்ரீன் வந்துட்டு அப்புறம் கண்டினியூஸாக 6 ரெட்ஸ் போடணும். கண்டினியூஸாக 6 ரெட். பாருங்கள், 1 2 3
4 5 6 6 போட்டு 2 க்ரீன், ஒரு க்ரீன் முன்னாடி ரோ மாதிரியே தான் இன்னொரு க்ரீன் போட்டுட்டு அப்புறம் 6 ரெட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். 1 2 3 4 5 6 அந்த 6th ஒன் போடும்போது க்ரீன் வந்துடணும். பாருங்க ஒரு க்ரீன், செகண்ட் க்ரீன் வரும்போது ரெட் எடுத்துடணும். ரெட் ஓகேங்களா? பாருங்க 1 2 3 4 5 6 இங்கே வரும்போது 2 க்ரீன், 1 1 2 3 4 5 6 2 க்ரீன் 1 அப்புறம் செகண்ட் க்ரீன். அவ்வளோவே தாங்க இந்த ரோ. புரிஞ்சுதுங்களா? எப்படி போட்டுட்ருக்கோன்னா டிசைன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதாவது இந்த ரெட்டை விட்டுட்டு இதுக்கு மேலே ஆரம்பிக்குது. அதாவது இப்படி கிராஸாக, இது எப்படி இங்கே கிராஸாக வருது அதே மாதிரி கிராஸாக. ஃபஸ்ட் ரோ வந்து 6 க்ரீன் போட்டிருக்கோம். செகண்ட் அதுக்கு இந்த ரோலையும் 6 ரெட் போட்டு 2 க்ரீன் போட்டு 6 ரெட் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் 2 க்ரீன் போட்டு 6 ரெட் போட்டிருக்கோம். ஆனால் ஒரு சேஞ்ச் என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு ரெட்டை விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து 6 வரணும். அவ்வளோதான். இந்த மாதிரி கிராஸாக வரணும். இப்படியே தான் இது ஃபுல்லாக. இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்த ரோவும் இதே போல தான். அது உங்களுக்கு போட்டு காமிக்க வேண்டியதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இப்போ எப்படி இந்த 6 1 2 3 4 5 6 இருக்குது. இதை விட்டுட்டு இங்கே ஆரம்பிக்கும் இப்படி கிராஸாக ஃபஸ்ட்டில் வந்து க்ரீன் போட்டுட்டு 1 2 3 4 5 6ன்னு போட்டு இப்படி கிராஸாக வருது. அதே மாதிரி அடுத்த ரோவும் 2 க்ரீன், அதாவது இங்கே ஒரு க்ரீன் வரும், இங்கே ஒரு க்ரீன் வரும். 1 2 3 4 5 6 இந்த க்ரீன் மேலே ஒன்று வந்துடும், இங்கே 2 க்ரீன் வந்துடும். அதே தான் 6 ரெட்டு, அதாவது 6 ரெட்டு 2 க்ரீன், 6 ரெட்டு 2 க்ரீன் தான். ஆனால் வந்துட்டு இங்கே வரும்போது இதே மாதிரி கிராஸாக, அதாவது இந்த ஸ்டிச் மேலேயும் ரெட், இந்த ஸ்டிச் மேலே க்ரீன் வரும், இது மேலேயும் க்ரீன் வரும், இங்கேருந்து கண்டினியூஸாக இந்த இடத்துல மட்டும் ரெட் வரும். இந்த மாதிரி 6 இங்கே வந்து 6 ரெட் வந்துட்டு இங்கே வந்து 2 க்ரீன் வரும். அதே மாதிரி தான் அடுத்த ரோ. இந்த ரோ முடிச்ச பிறகு வேறு டிசைன். அப்போ அந்த 2 ரோ உங்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வர ரோட டிசைன் காமிக்கிறேன். என்ன சொன்ன மாதிரி போட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் ரோ 7 போட்டு 1 போட்டிருக்கேன். அடுத்தது 4 1 2 1, அடுத்தது 6 2 6 2 6 2. இந்த 3 ரோ அதே மாதிரி தான் நான் சொன்னேன் இல்லையா? இந்த ரோ அதே மாதிரி தான். அதாவது 6 போட்டு 2 க்ரீன், 6 போட்டு 2 க்ரீன், 6 போட்டு 2 க்ரீன். அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ போட்டோம் இல்லைங்களா? இன்னும் இந்த டிசைன் முடியலை. இந்த டிசைனுக்கு இன்னும் இந்த ரோ ஒன்றும் அப்புறம் இன்னொரு ரோ போட்டால் தான் இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகும். இப்போ பாருங்க இப்படி போட்டாச்சு. போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ரெட்டு மேலே ஒரு ரெட்டு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ரெட்டு மேலே ஒரு ரெட்டு போடுறோம். அப்புறம் எப்போ போல் எவ்வளோ ஃபஸ்ட்டு ரோக்கு எவ்வளோ க்ரீன் போட்டோம்? 7 க்ரீன் போட்டாங்களோ அதே மாதிரி 7 க்ரீன். 1 2 3 4 5 6 7 போட்டு இந்த ஃபஸ்ட்டு மேலே ஒரு ரெட்டு. கரெக்டாக நீங்கள் 7 கவுண்ட் பண்ணும்போது இதுக்கு மேலே அந்த ரெட்டு ஸ்டார்டிங் ரெட்டு மேலே ஒரு ரெட்டு வரணும். அப்போ தான் நீங்கள் போட்டு வரது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதாவது 6 இருக்கு இல்லையா? இந்த 6க்கு மேலே 1, இப்படி 6க்கு மேலே 1, அப்புறம் 7 க்ரீனு, அப்புறம் ரெட்டு திருப்பி போட்டுருப்பாருங்க. 7 க்ரீன் போடணும். 1 2 3 4 5 6 7 போட்டு ஃபஸ்ட் இது மேலே அந்த ஸ்டார்டிங் போன ரவுண்டோட ரெட் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அந்த ஸ்டார்டிங் ரெட்டு மேலே ஒரு ரெட் கலர் வரணும். லூப் போட்டு தரணும். அவ்வளோதாங்க. இந்த ரவுண்ட் இவ்வளோ தான். இந்த டிசைன் வந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன டிசைன் தெரியாத மாதிரியே இருக்கும். ஆனால் கூட ஃபினிஷ் பண்ணும்போது இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நான் கூட வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் நான் வீடியோவாக போடலை. இப்போ உங்களுக்காக இந்த வீடியோ இதே டிசைன் போட்டிருக்கேன். இந்த டிசைன் முடிக்கும் போது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். கூடயும் அழகாக தெரியும். இப்போ இது நான் போட்டு இந்த ரோ வந்து அதே மாதிரி 7 1 போடுறோம். இதுக்கு அடுத்த ரோவோட தான் இந்த டிசைன் முடியுது. அடுத்த ரோவில் இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கோங்களா? இந்த டிசைன் இங்கே போட்டிருக்கோமா? அடுத்த ரோவில் இந்த டிசைனுக்கு மேலே ஒரு ரெட், அதோட ரெட் கலர், அதே மாதிரி 7 க்ரீன் ஒரு ரெட்டு 7 க்ரீன் போட்டு அப்போ இந்த ஒரு டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதே போல் 7 க்ரீன் 1 ரெட்டு 7 க்ரீன் 1 ரெட்டு. அடுத்த ரோவும் இதே போல் 7 க்ரீனு 1 ரெட்டு 7 க்ரீன் 1 ரெட்டு. இந்த ரெட்டுக்கு ஆப்போசிட்டாக போடணும். சரிங்களா? போட்டால் இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்போ அதை முடிச்ச பிறகு திருப்பியும் இதே தான். இது இப்போ என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதே ஃபாலோ பண்ணணும். அடுத்ததுக்கு உங்களுக்கு கூட எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு இதே டிசைன் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் 2 ரோ போட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் இந்த டிசைன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் வரும். நான் வந்து பாதி கூட போட்டிருக்கேன். பாதிக்கு மேலே உங்களுக்கு வேறு டிசைன் போட்டு காமிக்கலாம்னு சொல்லி பாதியோட நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரே கூட ஃபுல் டிசைன் போட்டேன்னா அடுத்த டிசைன் போட்டுறதுக்கு டைம் இருக்காது. அதனால் இந்த டிசைன் வந்து பாதியோட ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு டிசைன் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த டிசைன் இப்படி தான் வந்திருக்கு. ஏன் இந்த பர்டிகுலர் இந்த டிசைன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் போடுறது ஈஸி. ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. எப்படி கலர் சேஞ்ச் பண்ணிடணும்னா இதே ஒரே லைனாக தான் போடணும்.
அதே மாதிரி சர்க்கிளும் ஈஸி தான். அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பு, டைமண்ட் ஷேப்பு அதெல்லாம் உங்களுக்கு ஈஸி தான். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா எப்படி கவுண்ட் பண்ணி போடுறது, அப்புறம் ஒயர் அங்கங்கே இப்போங்க ஒரு ஈவனாக மாற்றாமல் எப்படி மாற்றிருக்கோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 7 அப்புறம் 1 போட்டோம், அப்புறம் 4 1 2 1 போட்டோம், அதுக்கு அடுத்தது 6 6 6 அந்த மாதிரி போட்டோம். அதாவது உங்களுக்கு கண்டினியூஸாக போடுற மாதிரியும் இடையில ஒரு ஒயர் எடுத்து போடுற மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரியான டிசைன் பழகினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கொயர் அந்த மாதிரி பழகிறத விட இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கூட பழகினீங்கன்னா இடையில இந்த மாதிரி எடுத்து போடும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மாற்றுறதுக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வேறு டிசைன் இன்னொரு டிசைன் இருக்குது, அந்த டிசைன் போட்டு காமிக்கிறேன். இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் செலக்ட் பண்ணுறது அப்படி தான். ஒரு கலர் டார்க்காக செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த கலர் லைட்டாக செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து க்ரீனில் ரெட் போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் க்ரீனில் வந்துட்டு லைட் கலர் மெரூன் போடலாம், ஆரஞ்சு போடலாம், எல்லோ போடலாம், அந்த மாதிரி சில பிங்க் கலர் போடலாம். லைட்டான கலர்ஸ் போட்டிங்கன்னா இந்த டிசைன் கொஞ்சம் நல்லா தெரியும். பாருங்கள், நான் வந்து இந்த டிசைன் வந்து ஒரு பேப்பரில் போட்டிருக்கேன். பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு ரோ உங்களுக்கு ஃபஸ்ட் ரோ எப்படி இருக்குது, ஃபஸ்ட் ரோ எப்படி போடுவீங்க, ஃபஸ்ட் ரோ வந்துட்டு 7 க்ரீன் போடுவீங்க, அப்புறம் ஒரு ரெட் போடுவீங்க. நான் வந்து இதில் வந்து இன்டூ மார்க் போட்டிருக்கிறது வந்து க்ரீன், 0ன்னு போட்டிருக்கிறது வந்து ரெட். அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட் ரோ வந்து 7 க்ரீனும் 1 ரெட்டும் போடணும். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு ரெட். அதாவது 7 க்ரீன் 1 ரெட், 7 க்ரீன் 1 ரெட் அந்த மாதிரி ஃபஸ்ட் ரோ போடுவோம். செகண்ட் ரோ எப்படி போடுவோம்னா 4 க்ரீன் 1 ரெட் 2 க்ரீன் 1 ரெட். செகண்ட் ரோ எப்படின்னா பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரெட்டுக்கு கிராஸாக இன்னொரு ரெட் வரணும். இதுதான் கவுண்ட். அப்போ நீங்கள் ஸ்டார்டிங் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கவுண்ட் பண்ணி போட்டுலாம். பாருங்கள் 1 2 3 4 க்ரீன் போட்டிருக்கேன், ஒரே ஒரு ரெட்டு, அப்புறம் 2 க்ரீன் ஒரு ரெட்டு, அப்புறம் அதே மாதிரி 4 க்ரீன் ஒரு ரெட். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பேப்பரில் இந்த மாதிரி எழுதி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்ட் ரோ ரொம்ப சிம்பிள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் எப்படி போட்டிருக்கேன், 4 ரோ போட்டு ஒரு ரெட் போட்டிருக்கேன்னா அந்த 4th ரோக்கு மேலே இருந்து 2 பின்னாடி தள்ளி வரணும். அதாவது அந்த 4th ரெட் போட்டிருக்கோம், 4 க்ரீன் போட்டு ஒரு ரெட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரெட்டுக்கு மேலே பின்னாடி தள்ளி 2 ரெட் வரணும். அப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6. அதாவது அந்த 4 க்ரீன் ஒரு ரெட் 2 க்ரீன் ஒரு ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரெட்டுக்கு மேலேயே இது ஃபினிஷ் ஆகணும். 1 2 3 4 5 6. அதான் தேர்ட் ரவுண்ட். தேர்ட் ரோ வந்து உங்களுக்கு எப்படி போடுறோம், 2 க்ரீன் 6 ரெட். 4th ரோவும் அதே தான், 2 க்ரீன் 6 ரெட். 5th ரோவும் அதே தான், 2 க்ரீன் 6 ரெட். ஆனால் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள். இப்போ இந்த 6 ரெட் எங்கே ஆரம்பித்தோம், இந்த செகண்ட் ரோலேருந்து அந்த ரெட்டுக்கு மேலே 2 ரெட்டு தள்ளி ஆரம்பிச்சு இந்த 2 க்ரீன் ஒரு ரெட்டு போட்ட இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா. அடுத்த ரோ இந்த 6 ரெட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லாஸ்ட் ரெட்டுக்கு தள்ளி அடுத்த ரெட்டு மேலே 1 2 3 4 5 6 அவ்வளோதாங்க போட்டு 2 க்ரீன். அதாவது இந்த மாதிரி கிராஸாக போகணும், இது வந்து இப்படி கிராஸாக போகணும், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அடுத்த ரோ அதே இது இங்கே வந்து ஃபஸ்ட் ரெட்டை விட்டுட்டோம், அதே மாதிரி இந்த நேரம் வந்து இந்த செகண்ட் ரெட்டில் போட்டோம், அதே மாதிரி இங்கே தேர்ட் ஒன்றில் போடுறோம், அவ்வளோதான். 1 2 3 4 5 6 அவ்வளோதாங்க. 6 ரெட்டு 2 க்ரீன் அவ்வளோதான். 5th ரோ. 6th ரோ பார்த்தீங்கன்னா 6th ரோ வந்து இப்போது எப்படி முடிச்சிருக்கோம், இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி 3 கிராஸாக ரெட்டு தெரியுது, இப்படி 3 கிராஸாக ரெட்டு தெரியுது. இப்போது இந்த 5th ரோ போடும்போது 6 ரெட்டு போட்டோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ரெட்டு மேலே ஒரு ரெட்டு, அவ்வளோதான். அதாவது ஒரு ரெட்டு 7 க்ரீன் இங்கே எப்படி ஆரம்பிக்கும் போது போட்டோமோ அதே மாதிரி, ஆனால் ரெட்டு இங்கே வந்து நிற்கணும். ஒரு ரெட்டு 7 க்ரீன் ஒரு ரெட்டு 7 க்ரீன் அவ்வளோதான். அடுத்தது இங்கே எப்படி இந்த இது மேலே ஆரம்பித்தோமோ அதே மாதிரி இந்த ரெட்டுக்கு மேலே ஒரு ரெட்டு 7th ரோ. அதே போல் 1 ரெட்டு 7 க்ரீன். இதே தாங்க ஃபுல் இது டிசைன் பண்ணி இந்த மாதிரி கிராஸு, அப்புறம் இங்கே வந்து இப்படி, அப்புறம் ஃபுல்லாக இப்படி. இதுங்க இது என்ன டிசைன் எனக்கு தெரியல, ஆனால் வந்துட்டு இது ஒரு இது போட்டேன், அப்போ அந்த கூட வந்து ரொம்ப அழகாக வந்துச்சு. அதனால் அதுக்கப்புறமா இந்த டிசைன்ஸில் வந்து நான் ஒரு 2 3 கூட போட்டு கொடுத்தேன். ஆனால் அது வந்து நான் இப்போ வீடியோஸ் எடுக்காதங்காட்டிக்கு அந்த இது தெரியல, அதனால் இப்போ இது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் இது கூட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப கலர் நல்லா ஆப்டான கலர் சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இந்த கூட ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி நான் என்னோட ஜாயினிங் பாருங்கள், ஒயர் ஜாயின் பண்ணது எங்காவது ஒரு இதாக தெரியுதுன்னு பாருங்கள், இதுதான் நான் வந்து ஜாயின் பண்ண இடம். ஒரு ரோ எப்படி ஜாயின் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஏதாவது முடிச்ச இடம் வந்து ஒரே மாதிரி தெரியணும், சரிங்களா. இப்போ இந்த ரெட்டு இது முடிச்ச இடம் வந்து நமக்கு ஒரே மாதிரி தெரியணும். அதனால தான் ஸ்லிப் நாட் போட்டு போடுறோம். இந்த டிசைன் போட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த பாதி கூடையில் இன்னொரு டிசைன் போட்டு காமிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.